காரைக்குடி காளீஸ்வரி மாடு 50,000. சுவிதா விமான் மேற்கு மண்டல தலைவர் ஒரு செய்கை. நாங்கள் பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் ஒரு தங்க காசு. மாடு வெற்றி பெற்றிருக்கோம். மாடு வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு அண்ணா வந்து கிஃப்ட் பேக் வந்து என் மாட்டை முடிஞ்சா புடிச்சு பாருங்க. பிடிக்கிற வீரனுக்கு 50,000 அதிரடியாக அறிவித்த உரிமையாளர். ஜல்லிக்கட்டு களத்தில் கடைசியாக நடந்த ட்விஸ்ட். மாடு வெற்றி பெற்றிருக்கோம். மாடு வெற்றி பெற்றிருக்கோம். அவனியாபுரத்துல நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ரொம்பவும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களுமே தயாரா இருக்க நிலையில இன்னொரு பக்கம் மாட்டுடைய உரிமையாளர்களுமே சுவாரஸ்யமா பல தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தை சேர்ந்த மாட்டுடைய உரிமையாளர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் மாடை பிடிக்கிற வீரனுக்கு 50,000 ரூபாய் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா கடைசியில அந்த மாடு சீறிக்கிட்டு வெளியில வந்த உடனே ஒரு வீரரால கூட அதை தொடக்கூட முடியல. இதை தொடர்ந்து மாட்டுடைய உரிமையாளர் கிட்ட அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்படி ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. தமிழருடைய பாரம்பரியத்தை எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.